நம்மில் நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கா அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இந்த கேள்விக்கு அகத்திய மாமுனிவரோட பழமையான ஞானத்திலிருந்து ஒரு வழிகாட்டுதலை பார்க்க போறோம். வாங்க, முதல்ல அகத்தியர் நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி சில விஷயங்களை முன்வைக்கிறார். அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். அகத்தியர் நம்மள நேருக்கு நேரா கேக்குறாரு. நீ எதுக்காக பிறந்த, எதுக்காக வாழுற, கடைசியா எதுக்காக இறந்து போற? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஆழமான கேள்விகளை நாம எப்பவாச்சும் நமக்குள்ள கேட்டிருக்கோமா? பாருங்க, பல பேர் கல்யாணம் பண்றாங்க, குழந்தை பெத்துக்கறாங்க, சொத்து சேர்க்கறாங்க. இப்படி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே தங்க வாழ்க்கைய முடிச்சுக்கறாங்க. ஆனா அகத்தியர் கேக்குறாரு, இப்படி எந்த ஒரு உயர்ந்த நோக்கமும் இல்லாம சுயநலமா வாழ்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? சரி, சரியான பாதைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம என்னென்ன தவறுகளை செய்யவே கூடாதுன்னு அகத்தியர் எச்சரிக்கிறார்னு முதல்ல பாத்திரலாம். அகத்தியர் சொல்ற முதல் பெரிய தடை என்ன தெரியுமா? கர்வம். நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த அகங்காரம் தன்னை வணங்குறவங்கிட்ட கூட அதிகமாயிடுச்சு. இதனால என்ன புண்ணியம்னு அவர் வருத்தப்படுறாரு. இது ரொம்ப அடிப்படையான சில விதிகள். மத்தவங்களை ஏமாத்தி வாழாதீங்க, பொய் சொல்லாதீங்க, முதல்ல ஒழுக்கமா வாழ கத்துக்கோங்கன்னு சொல்றாரு. இதையெல்லாம் மீறி தப்பு செஞ்சா எல்லா சித்தர்களும் கண்டிப்பா தண்டிப்பாங்கன்னு எச்சரிக்கிறார். இந்த எச்சரிக்கை இன்னும் ஒருபடி மேல போகுது. தம் பேரச் சொல்லி ஆன்மீகத்தையே ஒரு வியாபாரமா மாத்தி மக்களை ஏமாற்றி அவங்க குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறாங்களே, இது நியாயமான்னு அகத்தியர் ரொம்ப கோபமாவே கேக்குறாரு. இந்த தவறு எவ்வளவு பெருசுன்னு அகத்தியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. தன் பெயரை சுயலாபத்துக்காக பயன்படுத்துறது ஒரு சாதாரண தப்பில்ல, அது ஒரு மகா பாவம்னு நேரடியாவே குறிப்பிடுறாரு. சரி, இப்போ நாம செய்யக்கூடாத விஷயங்களை பார்த்தாச்சு. அப்போ நாம என்னதான் செய்யணும்? அகத்தியர் சொல்ற அந்த புண்ணிய பாதைனா என்ன, அத பத்தி பார்க்கலாம். இதுக்கு ஒரு தெளிவான வழியையும் அவர் காட்டுறாரு. ஒரு புனித யாத்திரை மாதிரி. திருவாரூர், ராமேஸ்வரம், காசி, திருவண்ணாமலைன்னு இந்த 4 புனித தலங்களுக்கு போய் அங்கே தான தர்மங்களும் நல்ல காரியங்களும் செய்ய சொல்றாரு. இது புண்ணியத்தை சேர்க்கிறதுக்கான ஒரு நேரடி வழி. இங்க நீங்க பாக்குற இந்த 4 இடங்கள் தான் அது. திருவாரூர், இராமேஸ்வரம், காசி, அப்புறம் திருவண்ணாமலை. அகத்தியர் குறிப்பிடுற இந்த புனித யாத்திரை வெறும் ஒரு பயணம் கிடையாது, அது ஒரு மாற்றத்துக்கான வழி. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி வெளியில செய்யற புண்ணிய காரியங்கள் மட்டும் போதாது, நம்ம உள்ளுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரணும்னு அகத்தியர் சொல்றாரு. நம்ம கிட்ட உயர்ந்த எண்ணங்கள் இருந்தா மட்டும்தான் இந்த மனித பிறவியே ஒரு உயர்ந்த நிலைய அடையணும்னு சொல்றாரு. அப்போ இந்த புண்ணியம் எல்லாம் எதுக்கு? இதோட உண்மையான நோக்கம் என்ன? சும்மா புண்ணியம் சேர்க்கறது மட்டும்தானா? இல்ல, அது ஒரு உயர்ந்த ஆன்மீக இலக்க அடையறதுக்கான ஒரு வழிதான். அந்த உண்மையான இலக்கு என்னன்னு இப்ப பார்க்கலாம். அகத்தியர் இத ஒரு ஆன்மீக வளர்ச்சி பாதையா விளக்குறாரு. நம்ம கிட்ட 6வது அறிவு இருக்கு இல்லையா, அதாவது நம்ம பகுத்தறிவு. அது முதல்ல நமக்காக மட்டும் யோசிக்காம மத்தவங்களோட நல்லதுக்காக பயன்படுத்தணும். அதுதான் முதல் படி. அப்படி நம்ம சுயநலம் இல்லாம நம்ம அறிவை பயன்படுத்தும் போது அது நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது 7வது அறிவுக்கு கொண்டு போகுமா. இது தெய்வீகத்தை உணர்ற ஒரு மேலான நிலை. அந்த நிலையில இறைவனை காண முடியும்னு அகத்தியர் சொல்றாரு. இந்த ஆன்மீக பயணத்தோட உச்சகட்டம் தான் 8வது அறிவு. இறைவனை உணர்ந்ததுக்கு அப்புறம் அவரோட ஒன்றிணைந்து சித்தர்கள் அடையிற எல்லா விதமான ஆன்மீக சக்திகளையும் பெற முடியுங்கிறது தான் அகத்தியரோட வாக்கு. இப்போ நாம பார்த்த எல்லா போதனைகளையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஒரு முக்கியமான கொள்கையில அகத்தியர் அடக்குறார். அதுக்கு பேருதான் கர்ம வட்டம். இந்த கர்ம வட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அகத்தியரோட இந்த ஒரு வரிய நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சுயநலத்துக்காக செய்யற எந்த ஒரு விஷயத்துக்கும் இறைவனோட அருள் கிடைக்காதுன்னு அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு. இதுதான் அந்த கர்ம வட்டம். ரொம்ப எளிமையான ஒரு கான்செப்ட். பாருங்க, நடுவுல இருக்கிறது சுயநலம், அதை சுத்தி வெளியில இருக்கிறது புண்ணியங்கள். நம்ம வாழ்க்கை இந்த 2 வட்டங்கள்ல எதை மையமா வச்சு சுத்துதுங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கைய இந்த 2 வட்டமா பிரிக்கலாம். உள்வட்டம் முழுக்க நான், என்னோடது, என் குடும்பம், ஏன் சொத்துன்னு சுயநலத்தை பத்தி மட்டுமே பேசுது. ஆனா வெளிவட்டம் கருணை, மத்தவங்களுக்கு உதவுறது, கனிவா பேசுறதுன்னு புண்ணிய செயல்களை பத்தி பேசுது. நாம எந்த வட்டத்துல வாழ்றோங்கிறது நம்ம செயல்களை பொறுத்துதான் இருக்கு. ஆக அகத்தியரோட இந்த எல்லா போதனைகளும் கடைசியில இந்த ஒரு கேள்வியில தான் வந்து நிக்குது. உங்க வாழ்க்கையை எது தீர்மானிக்குது? உங்க செயல்கள்லாம் அந்த சின்ன உள்வட்டத்துக்குள்ளேயே முடிஞ்சுகுதா, இல்ல கருணை, சேவைன்னு அந்த பெரிய வெளிவட்டத்தை நோக்கி போகுதா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதுக்கான பதில் தான் உங்க வாழ்க்கையோட அர்த்தத்தையே தீர்மானிக்க போகுது.